நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாம் செய்தீர், ஏற்ற வேளையில் செய்தீர், எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர். உன்னத தேவ பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நல்லவர் உம்மை தாழ்பழிந்து ஆராதிக்கிறோம். தொடர்ந்து தேவ கரம் எங்களை நடத்தட்டும். தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களை ஆளட்டும். தம்முடைய வார்த்தை எங்களை தைரியப்படுத்தி நடத்தட்டும் என்று சொல்லி உன்னத தேவ கரத்தில் தருகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமரலாம். Thank God. கிருபையான கர்த்தர் நம் நடுவில் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு ஆமென் கூட வரலைங்கிறதா வேதனையா இருக்கு. செய்தியை கவனிக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆராதனை பிரசன்னத்துல அப்படியே இன்னும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட வல்ல தேவ பிரசன்னத்துல உங்கள் நடுவில் நிற்பதில் நான் மிகுந்த பொறுப்புள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனால் இந்த செய்தியை கேட்கும்படிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போது கூட இந்த வேர்டை பேசணும் அப்படின்னு ஆயத்தப்படும் போது கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த நாளை சொல்லி இந்த செய்தியை பேசணும்னு ஆண்டவர் பேசியிருந்தார். நீ இந்த வேலையில தான் இந்த வார்த்தையை நீ பேசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. ஸோ கர்த்தர் சொல்லி அனுப்பின ஒரு சில காரியங்களை தான் உங்கள் நடுவில் ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக நான் பேச விரும்புகிறேன். ஸோ தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆசையோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்மில் ஒருவர் சத்தமாய் வாசிக்க போகிறோம். மற்ற எல்லாருடைய கைகளும் வேதாகமத்தில் திருப்பிக் கொள்ளட்டும். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், நீங்க பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில நன்மை செய்யணும்னு தேவன் திரும்பவும் நினைத்திருக்கிறார் அப்படின்னா, நான் தேவனுடைய மனுஷனா ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோட ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். திரும்பவும் திருப்பங்கள் வரப்போகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. திரும்பவும் திருப்பங்கள் வரப்போகிறது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திருப்பங்கள், the turning point. திரும்பவும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஏற்ற திருப்பங்கள், சரியான திருப்பங்கள் தேவனாலேயே மறுபடியும் உங்களுக்கு ஏற்படுத்தி தர காலம் சமீபத்தில் இருக்கிறது. மன்னிக்கணும், காலம் வந்து இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலம் நேரிட்டு இருக்கிறது. இந்நாட்களில கர்த்தர் திரும்பவும் திருப்பங்களை தர உங்களை அழைக்கிறார். நீங்க ரொம்ப நாளா ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையில் இந்த திருப்பம் நடக்கணும், வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கணும், வாழ்க்கையில இது நடக்கணும். ஆனா நடக்கவே நடக்கணும், ஆனா நடக்காது பாஸ்டர். ஏன்னா நீங்க பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவீங்க. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை அற்புதங்களை செய்ய போகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாருன்னு. ஆனா பாத்திரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல பாஸ்டர். என் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. என்ன பாஸ்டர், நாங்களும் வருஷ கணக்கில் இந்த மெசேஜை கேட்க தானே செய்யறோம். வருஷ கணக்கில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், தேவன் உன்னை திருப்பிக் கொள்ள போகிறார், தேவன் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார், தேவன் உன்னை உயர்த்த போகிறார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரியும் பாஸ்டர், நாங்க ஒரு குப்பையா கிடக்கிற ஒரு வாழ்க்கையில இருக்கிறோம். சர்ச்சுக்கு வரோம் போறோமே தவிர தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுப்பதே கிடையாது. ஆசை இருக்கு, ஆனா அருகதை இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒற்றை வரி சாராம்சம் இவ்வளவுதான். ஆசை இருக்கு, ஆனா
அருகதை இல்ல. என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா பரிசுத்தமா வாழ்றேன் அப்படிங்கிற அருகதை இல்ல. என் வாழ்க்கையில அபிஷேகத்தை சுமந்து தேவனுக்காக ஆத்ம பாரத்தோட ஊழியம் செய்யணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா கண்ணு முன்னாடி இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒருத்தரை கூட நான் தேவனுக்குள்ள நடத்தினேங்கிற அருகதை இல்லை. என் தொழில் பிசினஸ் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா அதை தேவன் சொன்னபடி பொய்யில்லாம செய்கிற அருகதை, உண்மையாய் செய்கிற அருகதை இல்ல. இன்னைக்கு நம்மள பலருடைய வாழ்க்கையின் சாராம்சம், ஒற்றை சாராம்சம் இவ்வளவுதான். ஆசை இருக்கு, ஆனா அருகதை. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுக்கு ஆசை இருக்கோ அருகதை இருக்கோ எது இருந்தாலும் சரி, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? தேவன் தம்முடைய ஜனத்தை திருப்பிக் கொள்ளுகிற காலம், தேவன் தம்முடையவர்களை திருப்பிக் கொள்ளுகிற காலம். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, ஆமா, தீர்க்கனுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் விவரித்தாலும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு கிரியை நான் உங்கள் நடுவில் செய்வேன். ஒருவன் வந்து உங்கள் நடுவில் விவரித்தா கூட நீங்க விளங்கிக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலன் இதுக்குரிய பதிலை சொல்லுகிறான். ஆழ அகல நீள உயரங்கள் இல்லாத ஒரு அன்பு, புத்திக்கு எட்டாத அறிவுக்கு எட்டாத அன்பு என்று சொல்லி. அல்லேலூயா. We can't imagine the love of God. நம்ம தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வைராக்கியத்தையும் நம்மனால என்ன பண்ணவே முடியாதுமா? விவரிக்கவும் முடியாது. விவரிச்சு சொன்னாலும் நம்மனால விளங்கிக் கொள்ளவும் முடியாது. ஏங்க, இப்படி எல்லாம் ஒருத்தன் நேசிச்சிட முடியுமா? இப்படி எல்லாம் ஒருத்தங்க அன்பு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் நான் சொல்லுவேன் இயேசுடைய அன்பு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு உங்க மேல அப்படிப்பட்டதா தான் இருக்கு. தம்பி அது என்னன்னு பாருங்க, விஸ்லிங் ஆயிட்டே இருக்கு. சோ இன்னைக்கு நடுவில் நான் அப்படித்தான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அப்படித்தான் ஒரு வார்த்தையை நான் உங்கள் நடுவில் பேச விரும்புகிறேன். திரும்பவும் திருப்பங்களுக்கு ஆயத்தமாயிருங்கள். The unexpected turning points will be happened in your life. உங்க வாழ்க்கையில ஏற்பட காத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த திருப்பங்கள் தான், ஆனால் எதிர்பாராத இந்த நாட்கள்ல வந்திருக்கிறது. நீங்க திரும்புறீங்களோ இல்லையோ, உங்க ஸ்டியரிங் வீல கர்த்தர் தன் கையில எடுக்கிறார். உங்க டர்னிங் பாயிண்ட்ஸ் தேவன் கையில பொறுப்பெடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க சிலர்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் ஆமென் சொன்னாதான் அப்படி ஆகும், அது கூட சொல்ல மாட்டேன் பாஸ்டர், எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன், என்னையெல்லாம் ஆண்டவர் எப்படிதான் திருப்பிக்கிறாருன்னு நான் பாக்குறேன்னு நிக்கிறீங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37வது அதிகாரத்துக்கு நேரம் உங்க கவனத்தை திருப்புங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37. அங்க என்ன இருக்கு? எசேக்கியேல் 37ல என்னமா இருக்கு? உலர்ந்து போன எலும்புகள் இல்லையா? அதுல 11ல இருந்து 14 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்க வாசிக்க போறீங்க. நான் இன்னும் மெசேஜுக்குள்ளே போல, வாசிக்கலாமா? எல்லாருடைய கைகளை எடுத்துக்கொள்ளட்டும். 37வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, எல்லாரும் வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படும் பண்ணும் போது நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆமென். எஸ், நீ ட்ரையா போயிட்ட, உண்மைதான்.
நீ தோத்து போயிட்ட, உண்மைதான். உங்க வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றுமில்லாம பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய், தேவனுக்கு முன்பாக பிரியம் இல்லாத வாழ்க்கையாய், பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாய், தேவனை விட்டு பிரிந்த வாழ்க்கையாய் இருப்பது உண்மைதான். சொல்றேன், சவ குழிக்குள்ள கிடக்குறோம், பிரேத குழிக்குள்ள இருக்கிறேன் நீ சொல்ற, உண்மைதான், உண்மைதான். நீ சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட 1000 மடங்கு உண்மை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. உன்னை உன் பிரேத குழியிலிருந்து உன்னை வெளிப்பட பண்ணவும், உன்னை உனக்கு எனக்கு பிரியமான தேசத்துல மறுபடியும் கொண்டு போய் நாட்டவும் பண்ணுவேன். உனக்குள்ள என் ஆவியை வைப்பேன், நீ உயிர் அடைவ. உபயோகமற்றிருக்கிற நீ உபயோகப்படுவ, உழந்து போன நீ உயிர் அடைவ. ஆமேன். உழந்து போன உள்ளுக்குள்ள கிடக்கிற நீ உயர்த்தப்படுவ. காரணம், நான் உன் மேல வச்சிருக்கிற வைராக்கியம், தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற வைராக்கியம். அல்லேலூயா. இத்தனை காலமும் உங்க தீர்மானங்களும், இத்தனை காலமும் உங்களுடைய பிடிவாதங்களும் உங்கள் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டிருந்தது. இத்தனை காலங்களும் தேவனுடைய பிடிவாதமும், இத்தனை காலமும் தேவனுடைய வைராக்கியமும் அவருடைய பிடிவாதத்தை கொண்டு, அவருடைய சாயலை கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இது ரெண்டுல எது மாறும், எது மாறாது? தேவனுடைய அன்பு மாறிடுமா? உங்க அன்பு மாறும், உங்க பிடிவாதம் மாறும், உங்க பிரியம் மாறும். சூழ்நிலைக்கேற்ப, காலத்துக்கேற்ப, வயசுக்கேற்ப, வாழ்க்கைக்கேற்ப எல்லாமே மாறும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க உழந்து போனவர்களா இருந்தாலும், உபயோகமற்றவர்களா இருந்தாலும், உள்ளுக்குள்ள பிரேத குழிக்குள்ள கடந்தாலும், என் ஆண்டவருடைய அன்பும் வைராக்கியமும் மாறவே இல்லைம்மா. இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றார், திரும்பவும் உன்னை திருப்பிக் கொள்ளதான் விரும்புகிறேன், திரும்பவும் வாழ்க்கையில திருப்பங்களை கொண்டு வர விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு 3 அல்லது 4 காரியங்கள் வேக வேகமா வேதத்திலிருந்து காட்டி கொடுக்க விரும்புறேன். there is a no possible அப்படிங்கிற இடத்துல no it is possible அப்படின்னு ஆண்டவர் மாத்தின விஷயங்களை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே திரும்புறதுக்கும் வாய்ப்பு இல்ல, திருந்துறதுக்கும் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லப்பட்ட சில முடிச்சுகளை கர்த்தர் அவிழ்த்து மறுபடியும் அங்க வாழ்க்கைய, ஜீவன தொடக்கத்தை கொடுத்த அற்புதமான அவருடைய திருப்பங்களை நான் உனக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சுன்னு நீ போட்ட முடிச்சுகளை எல்லாம் கர்த்தர் அவிழ்க்க வல்லவர். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையின் முன்னுரையை வேணா நீங்க எழுதி இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையின் முடிவுரையை நீங்க எழுத முடியாது. உங்க வாழ்க்கையின் முடிவுரை ஏற்கனவே தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி தொடங்கினேன்னு வேணா நீங்க எழுதி இருக்கலாம், எப்படி முடிக்கணும்ங்கிறத அவர் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் என்னங்கிறத தேவன் வைத்திருக்கிறார். உன் கல்லறைக்கு மேல என்ன வசனம் எழுதணுங்கிறத தேவன் போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். வராது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, திரும்பவும் திருப்பங்களுக்கு ஆயத்தப்படு. உன் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். வேதத்திலிருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரத்துக்கு நேரா திருப்பி கொடுக்க. யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 3 - 5 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 3 - 5 வசனங்கள். யோசுவாவின் இடத்திலிருந்து திரும்ப வந்து 7வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? 7வது அதிகாரத்துல நல்லா கவனிங்க. இங்க நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருடைய 7வது அதிகாரத்துக்கு 6வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசிருங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. இப்போ ஒரு ஜெனரேஷன் தலையெடுக்குது, இப்போ ஒரு தலைமுறை தலையெடுக்குது. அந்த தலைமுறை ஏற்கனவே எழும்பின ஒரு தலைமுறையின் சாயலோடு கூட வந்திருக்கு. மோசே எனப்பட்ட ஒரு தேவ மனுஷன்
கர்த்தர் அவனை எழுப்பினார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை ஒத்த ஒரு தீர்க்கதரிசி பூமியில இல்ல. அவனை போல ஒரு தீர்க்கதரிசிய, அவனை போல ஒரு தேவ மனுஷனை இனிமே பூமியில பார்க்க முடியாது என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கும் அளவுக்கு இருந்த ஒரு உத்தம தேவ மனுஷனுடைய நிழலில் வளர்ந்த ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் தலைமையில ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. சோ அவனுக்கு தெரியும் கர்த்தர் கூட இருக்கிறது எப்படி, கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கிறது எப்படின்னு ஜோஷுவாவுக்கு தெரியும். ஜோஷுவா இப்போ ஒரு காரியத்தை கையில் எடுக்கிறார். மோசேக்கு பிறகு, மோசேயின் மறைவுக்கு பிறகு இஸ்ரவேலை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல எடுத்த உடனே என்ன வருது? யோர்தான் வருது. இப்ப யோர்தான்ல இருந்து ஜெயிக்கணும், யோர்தானை பிளந்து உள்ள போகணும். மோசே கூட இருந்த மாதிரியே உன் கூட இருப்பேன்னு கர்த்தர் சொன்னாருன்னா, செங்கடலை பிளந்தவர், ஒரு கடலை பிளந்தவர் ஆத்த பிளக்க மாட்டாரா? வரணும் சத்தம். பிளந்தாரா? ஆமென். மோசே அப்பதான் எல்லாருக்கும் 3வது அதிகாரத்துல எல்லாருக்கும் பயம் வருது. ஐயோ, மோசே மேல இருந்த அதே அபிஷேகம் ஜோஷுவா மேல இருக்கு, மோசே கூட இருந்த தேவன் யோசுவா கூட இருக்கிறாரு. எல்லாரும் பயப்படுறாங்க. அல்லேலூயா. 4வது அதிகாரம் 5வது அதிகாரங்கள்ல அற்புதங்களை பார்க்கிறோம். 6வது அதிகாரத்துல எரிகோ பட்டணம் வருகிறது. இயற்கையின் தடையை மாத்திரமல்ல, மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோசுவாவின் தலை உயர்த்தப்படணும், சத்துருக்களுக்கு முன்பாக யோசுவாவின் தலை உயர்த்தப்படணும். கர்த்தர் பார்த்தாரு, ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் ஜோஷுவா மூலமா ஒரு அற்புதத்தை பண்றாரு, துதியின் மூலமாய் ஒரு அற்புதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோ கோட்டை இல்லாமல் போகிறது. கர்த்தர் மனுஷருடைய தயவில்லாம ஒரு யுத்தத்தை பண்றாரு. ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் அல்லாம கர்த்தர் துதியினால ஒரு ஆயுதத்தை, புதிய ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். இந்த ஆயுதத்தை தான் யோசபாத், ஆசா எல்லாம் பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்ப தொடர்ந்து ஜெயம். ஜோஷுவாவுடைய கீர்த்தி தேசம் எல்லாம் பரவுது. ஜோஷுவா கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியுது. அடுத்ததா ஒரு சின்ன பட்டணம் வருகிறது. சொல்லுங்க, சத்தம் வரலையே. பிரவாகித்து வருகிற ஆறு இல்லையா, பெரிய எரிகோ மதில், இப்போ சின்ன பட்டணம். அந்த பட்டணத்து பேர் என்ன? ஆயி பட்டணம். ஆமா, சின்ன பட்டணம். இந்த பட்டணத்துக்கு எதிராக ஒரு யுத்தம் வர்றப்ப எல்லாரும் போக வேண்டாம். ஜோஷுவா என்ன சொல்றாரு? இப்ப ஜோஷுவா கிட்ட வந்து அந்த வேவு பார்த்த ஆட்கள் என்ன சொல்றாங்க? சத்தம் வரணும். ஜோஷுவா கிட்ட ஆயி பட்டணத்தை வேவு பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு 2000-3000 பேர் போனா போதும், அவங்கள என்ன பண்ணிடலாம், ஆயி பட்டணத்தை முறியடிச்சிடலாம். அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, சின்ன பட்டணம் தான், கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவுக்காரர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டு அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும், அழுத்தமா சொல்லுங்க, ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். 3000 பேர்ல 36 பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பிரவாகித்து வருகிற யோர்தானுக்கு கடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு ஆசாரியர்கள் வந்து அறிவுரை சொல்லல, கர்த்தர் தான் சொன்னார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியுடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்துல யோர்தான் பிளக்கும், அவங்கள முன்னாடி நடக்க சொல்லு. அல்லேலூயா. எரிகோ மதில் எதிர்த்து வரும்போது என்ன செய்யணும்னு சொல்லி தீர்க்கதரிசிகளோ படைத்தலைவர்களோ ஆலோசனை சொல்லல. அந்த ஆலோசனைய ஜோஷுவாவும் கேட்கல. கர்த்தர் சொன்னார், 7 நாட்கள் பட்டணத்தை சுத்துவாங்க, 7வது நாள் 7 முறை பட்டணத்தை சுத்திவாங்க. 7வது முறை சுற்றி வரும்போது எக்காலமும் பூரிகையும் முழங்க முழங்க ஆமென் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி. ஆனா இப்ப ஆலோசனை கொடுத்தது யாரு? வேவுக்காரர்கள், மனுஷர்கள். நல்லா கவனிங்க, சின்ன பட்டணம், கொஞ்சம் பேர் தான் சொல்லி அவர்கள் கொடுத்த ஆலோசனை அவர்கள் வாழ்க்கையவே நாசமாக்கிருச்சு. இதுவரையிலும் பார்க்காத ஒரு தோல்வி. 36 இஸ்ரவேலர்கள் இறந்துட்டாங்க. 8ஆம் வசனத்துல ஜோஷுவா இந்த பழி எல்லாம் யார் மேல போடுறாரு பாருங்க, நம்மள மாதிரியே சொல்வார். கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாய் இருந்து விட்டோமானால் நலமாய் இருக்குமே. பேசாம
நேர்த்தி கடனை செலுத்திக்கிட்டு அப்படியே போயிருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே. இப்படி வாழ்றதுக்கா இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை? இப்படி போராடுறதுக்கா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை? எங்களை அப்படியே விட்டுருக்கலாமே ஆண்டவரே. எதுக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டோம்? ரட்சிக்கப்படாத எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா வாழ்றாங்களே. இல்ல ரட்சிக்கப்படாத, ஆமா, என் சகல வீடெல்லாம் சூப்பரா இருக்கே, அவங்க செய்யற பிசினஸ் நல்லா இருக்கே, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கே, அவங்க பிள்ளைங்க நல்ல பெரிய காலேஜ்ல படிக்கிறாங்களே. ரட்சிக்கப்பட்ட நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே ஆண்டவரே. என் ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கா? எங்களை எமோரியர் கையில நீங்க தான் ஒப்பு கொடுத்தீங்களா? யோசுவாவுக்கு அந்த அறிவே வரல பாருங்க. இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? எல்லாரும் கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல ஆண்டவரே. உண்மைதானே? சர்ச்சுக்கு போய் என்ன புண்ணியம் உனக்கு? ஜபம் ஜபம்னு போனையே, சர்ச்சுன்னு போனையில சொந்தக்காரங்களை எல்லாம் விட்டுட்டு, உறவுகளை விட்டுட்டு, பிசினஸை விட்டுட்டு, ஒரு நாள் வேலைக்கு போயிருந்தா ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் கிடைச்சிருக்கும், அதை விட்டுட்டு இங்க ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கிடந்தையே, உனக்கு என்ன புண்ணியம் இப்படின்னு எல்லாரும் கேட்பாங்களே ஆண்டவரே அப்படின்னு ஜோஷுவா தன்னுடைய வாழ்க்கையில தோற்று போன ஒரு நிலைமையில தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதுல துரோகம் பண்ணி ஒரு சாபத்தை கையில எடுக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதுல துரோகம் பண்ணாங்க. ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி தோத்து போய் நிக்கிறாங்க. உன் வாழ்க்கையில நீ தோற்று போயிட்டேங்கிறத மட்டும் நீ ஆண்டவர்கிட்ட புலம்பிட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில விழுந்து போயிட்டேன், என் வாழ்க்கையில தோத்துட்டேன், என் வாழ்க்கையில நினைச்சது நடக்கல, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கல, கர்த்தர் கானான சுதந்தரிப்பேன், கானான்ல இருக்க ஆயி பட்டணத்தை நான் ஜெயிச்சிருக்கணுமே, அப்ப வாக்குத்தத்தம் பொய்த்து போயிருச்சா? வாக்குத்தத்தம் இல்லையா? ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரான்னு நீ உட்கார்ந்துட்டு இருக்க. அதுல ஒரு வார்த்தை நீ மறந்துட்டீங்க. இட் இஸ் த பார்ட் ஆஃப் கர்ஸ். இந்த தோல்விக்கு காரணம் ஒரு சாபம். இருக்கீங்களா? இங்க தோற்று போயிட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஜோஷுவா போய் அழும்போது பாருங்க, 10வது வசனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணும், செயல்பட வேண்டிய நேரத்துல செயல்படணும். நீ செயல்பட வேண்டிய நேரம் ஜோஷுவா, நீ உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு அழுதுகிட்டு இருக்கிற நேரம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. மாசத்துல எல்லா இரவுகளும் தூங்குவதற்காக. எத்தனை பேர் வந்துருக்கீங்க? 2வது வெள்ளிக்கிழமை இரவு மட்டும் ஜெபிக்கிறதுக்காக. ஜெபிக்கிற வெள்ளிக்கிழமை ஜெபிக்கணும், தூங்குற வெள்ளிக்கிழமை சத்தம் வரணும். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஜோஷுவா ஆண்டவர் முன்னாடி விழுந்து கிடக்கிறான், தப்பு இல்லையே. ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறான், தப்பு இல்லையே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க வந்து விழுந்து கிடக்கிறது என்ன? 11வது வசனத்துல கர்த்தர் தெளிவா பேசுகிறார். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்டேன் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், அண்டர்லைன் தி வேர்ட், அவங்க என்ன தப்பு பண்ணாங்களா? சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ள வைத்ததும் உண்டே. இன்னைக்கு பிரச்சனை என்ன? இன்னைக்கு பிரச்சனை என்ன? கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற காரியம் என்ன? ஏன் இந்த தோல்வி? 4 விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். 1, அவங்க நான் தொடாதேன்னு சொன்னதை தொட்டாங்க, சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டார்கள், கீழ்ப்படியல. இன்னைக்கு நீங்க தோற்று போயிட்டீங்க தான், இன்னைக்கு விழுந்து போயிட்டீங்க தான், இன்னைக்கு தரித்திரத்துல இருக்கீங்க தான், கடன் பட்டீங்க தான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லாததை செஞ்சது. கீழ்ப்படியாமை. சொல்லுங்க, அண்டர்லைன் தி வேர்ட். கீழ்ப்படியாமைன்னா என்ன? அவர் சொன்னதை செய்யலைனாலும் கீழ்ப்படியாமை தான், அவர் சொல்லாததை கேட்கல. இந்த 2 தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கர்த்தர் செய்யின்னு சொன்னதை செய்யலைனா கீழ்ப்படியாமை, கர்த்தர் செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சாலும் கீழ்ப்படியாமை. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க வேண்டாம், உங்க இருதயத்துல இப்படி தட்டி கொடுத்து சொல்லுங்க, தீமோத்தேயு, இன்னொன்னும் தெரிஞ்சுக்க, ஆண்டவர்கிட்ட கேட்காம செஞ்சாலும் கீழ்ப்படிதல் தான். ஆண்டவர்கிட்ட இதை செய்யட்டுமா ஆண்டவரே,
ஆண்டவரே இந்த வேலையை செய்யட்டுமா, ஆண்டவரே இந்த வீட்டுக்கு போட்டா, இந்த காலேஜ்ல சேரட்டா, இந்த ஊழியத்தை செய்யட்டா, இந்த காரியத்தை செய்யட்டான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவரோடு கூட பேசுகிற அனுபவம் இல்லாம நீ செய்கிற எல்லாமே கீழ்ப்படியாமைதான். அதுவும் சாபத்தீடானதுதான். 2, களவு செய்தது, ஆண்டவர்கிட்ட இருந்து திருடுறது. இருக்கீங்களா? ஆண்டவர் மனப்பூர்வமா தராம நீ என்னென்னலாம் வச்சிருக்கியோ அதெல்லாம் என்னதான்? திருட்டுதான். கர்த்தர் தராத மனைவி திருட்டு, கர்த்தர் தராத திருமண வாழ்க்கை திருட்டு வாழ்க்கை, கர்த்தர் தராத வேலை திருட்டு வேலை, கர்த்தர் தராத பிசினஸ் திருட்டு பிசினஸ், கர்த்தர் தராத ஊழியம் திருட்டு ஊழியம், கர்த்தர் தராத ஆத்துமா திருட்டு ஆத்துமா. நீ திருடுனல. 3வது வஞ்சித்ததும். ஆண்டவரை ஏமாத்த நினைக்க, அவர் ஏமாறுகிறவர் அல்ல, ஆனா நம்ம ஏமாத்துறோம். கர்த்தர் ஏமாற மாட்டார். கர்த்தரை ஏமாத்த முடியுமா? ஏமாற்ற முடியுமா? ஆனா ஏமாத்துறோம் இல்லையா? ஏமாற்றினதும் உண்டே, தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ள வைத்தது உண்டே, மறைச்சு வச்சிருக்கே. செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரியும், ஆனாலும் ஒத்துக்க மாட்டோம். ஆண்டவருக்கு உன்னை உணர்த்துவார், ஆனாலும் மறைச்சு வச்சுக்குவோம். செஞ்ச பாவத்தை, பாவத்தின் விளைவுகளை, கர்த்தர் தராதவைகளை மறைச்சு வச்சிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நீ முடிச்சு போட்டேல, அதை திறந்தா அதுல என்ன இருக்கு? கீழ்ப்படியாமை இருக்கு, திருட்டு இருக்கு, வஞ்சித்தது ஏமாத்தினது இருக்கு, கடைசியா மறைச்சு வச்சதும் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இதை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து சுட்டெரிச்சு போடாம என்ன பண்ண முடியாதுப்பா, நீ ஜெயிக்க முடியாது. நீ ஊழியத்துல தோத்துட்ட, குடும்ப வாழ்க்கையில தோத்துட்ட, பிசினஸ்ல தோத்துட்ட, படிப்புல தோத்துட்ட, தோல்வி, எல்லாரும் உன்னை தோத்துட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஜெயிக்கணும்னு விரும்பினா முதல்ல மறைச்சு வச்சிருக்கிற உங்க பாவங்களை வெளியே கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பாவத்தின் ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? பாவத்துடைய சுபாவம் என்ன தெரியுமா? அது உங்களிடத்தில் வரும்போது அந்தரங்கமாய் வரும். எல்லாரும் சொல்லுங்க. சீக்ரெட்டா வரும். எப்படி வரும்? சீக்ரெட்டா வரும், யாருக்கும் தெரியாம வரும். எப்பவுமே யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அது பாவம்னு விளங்கி. அல்லேலூயா. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீ மறைச்சு வச்சு செஞ்சேன்னா அது பாவம். நல்ல விஷயங்கள் எப்பவுமே என்ன பண்ணாது? மறைவா இருக்காது. வெளிச்சத்தை மறைக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப தப்பான விஷயத்தை நீங்க எதையாவது மறைக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, அது பாவம். மறைப்பதெல்லாம் பாவமே. அல்லேலூயா. இப்ப சீக்கிரட்டா பாவம் வரும், ஆனா அது வெளிப்படும் போது நம்மளை ஊரறிய நார் அடிச்சிடும். ஆகான் அவன் எரிகோவில இருந்து ஆண்டவர் தொடாதன்னு சொன்ன விஷயங்களை தொட்டு எடுத்துட்டு வந்தான் இல்லையா? பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 பொன் பாலம், இது எல்லாம் எடுத்துட்டு வந்து தன் வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிட்டான். உங்களுக்கு தெரியுமா? அது அவன் மனைவிக்கும் தெரியாது. அந்த கூடாரம் என்ன, எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், அவன் எங்கதான் வச்சான்? 21ஆம் வசனம், அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்து இருக்கிறது. அந்த கூடாரம் எவ்வளவு பெருசு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூடாரம் அப்படிங்கிறது ஒரு 10க்கு 10 அல்லது இந்தாங்க 20க்கு 40ன்னு கூட வச்சுக்கங்களேன். இதுல அவங்க ரூம் எல்லாம் கட்டி இருக்க மாட்டாங்க இல்லையா? அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க எல்லாரும் அந்த கூடாரத்துக்குள்ள இருந்திருப்பாங்க. படுக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, ஒரு மறைவா துணி மாத்திருக்கு. இதுக்குதான் அந்த கூடாரம். அல்லேலூயா. அவன் அந்த கூடாரத்துக்குள்ள மறைச்சு வச்சதேவும் யாருக்கு தெரியல? அவன் மனைவிக்கு தெரியல, ஆகானுடைய பெற்றோர்களுக்கு தெரியல, ஆகானுடைய பிள்ளைகளுக்கு தெரியல, கூட பிறந்தவங்களுக்கு தெரியல. அந்த லட்சணத்துல வீடு இருந்திருக்கு. நம்ம வீட்டுல என்ன பொருள் வைக்கிறோம், வருது போகுதுன்னு கூட ஒரு ஆளுக்கு தெரியலைன்னா தோத்திரம். கர்த்தர் கொடுத்த உன்னுடைய ஆலயத்துல, கர்த்தர் கொடுத்த உங்க சபையில உங்களுக்கு தெரியாம ஒரு ரகசியமா ஒரு காரியம் நடக்குதுன்னா நம்ம என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கோம்? அல்லேலூயா.
கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல எல்லா நன்மையான விஷயங்களையும் வைத்தார் இல்லையா? அங்க எப்போதும் என்னோடு கூட இருக்கும்படி கொடுக்கப்பட்ட ஸ்திரீயானவள் அப்படின்னு ஆதாம் உரிமை சொன்னப்ப, அந்த சர்ப்பம் ஏவாளோடு பேசின போது இதே ஆதாம் எங்க போனார்? ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பிரைவசியை கொடுக்கறேன்னு நினைச்சிட்டு சீக்கிரட்டா பாவம் செய்யறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டார். இங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில ரகசியமான காரியங்கள் வருகிறது. அது வெளிப்படும் போது உங்களை எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆகான எல்லாரும் கல்லெறிஞ்சு கொள்ளும் போது அவங்க அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க. அந்த பாவம் செஞ்சிட்டான்னு தெரியற வரைக்கும் அவங்க அப்பா என்னதான் நினைச்சிருப்பாரு? என் புள்ள மாதிரி ஒரு உத்தமம் இருக்கானா? அவங்க மனைவி என் கணவரை மாதிரி ஒரு நல்ல பரிசுத்தவான் இருப்பாரா? வெளிப்படுற வரைக்கும் எல்லாருமே இங்க அப்படிதான் இருக்கு. அவன் பிள்ளைங்க என்ன நினைச்சிருப்பாங்க? எங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், எங்க அப்பா ஜோஷுவாவோட யுத்தம் பண்ண போற மனுஷன், யுத்தத்தை நடத்துற ஒரு யுத்தாரி. ஆனா இப்போ ஊரறிய கல்லெறியப்படுறப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இல்லையா? அந்த 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 ஸ்பாட்ல ஆகான் பேர்ல சீட்டு விழுகிற வரைக்கும் ஆகானுக்கு பக்கத்துல நெருங்கி நின்ற அவன் உறவுகள் எல்லாம் ஆகான் தான் இந்த தோல்விக்கு காரணம், ஆகான் தான் இத்தனை சாபத்துக்கு காரணம்னு சொல்லி தெரிஞ்சப்போ எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க. அவனுக்கு என்ன சார், கல்லெறியப்பட்டான், கொஞ்ச நேரத்துல செத்து போயிட்டான். ஆனா இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருடைய பார்வையும் ஆகானுடைய அம்மா அப்பாவை எப்படி பார்த்திருக்கோம்? ஆகானுடைய மனைவி, ஆகானுடைய பிள்ளைகளை, கூட பிறந்தவங்களை எப்படி பார்த்திருக்கோம்? இல்ல கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. செத்து போனவன் செத்து போயிட்டான் ஆகான். ஆனா ஆகான் குடும்பம் இப்ப மற்றவர்களால எப்படி பார்க்கப்பட்டிருக்கோம்? பாவம் சாதாரணமானது அல்ல. அது உங்களையும் உங்க குடும்பத்தையும் நாரடிச்சிரும். சிற்றின்பம், ஃபாதர் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். சிற்றின்பம் உன்னை என்னவாக்கிறோம்? நடைபிணமாக்கி விடும். நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு பாஸ்டர், இவ்வளவுதான் பாஸ்டர் அப்படின்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஒரே ஒரு வழி இருக்கு. உங்க வாழ்க்கையில மறுபடியும் துளிர்ப்பதற்கு, தேவன் திரும்பவும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கு. உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். தேவனுக்கு முன்னாடி சுட்டெரியுங்கள். இனி கோடி ரூபாய் கொடுத்தாலும், லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இனி நான் அதை தொடமாட்டேன்னு இல்லைங்க. இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆனாலும் நான் வேலைக்கு போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவற விட மாட்டேன். தினந்தோறும் தேவனை சந்திக்கிறேன். தனி ஜெபத்தை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க தோற்று போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஆகானை ஆகோருக்கு அருகே சுட்டெரியுங்கள். ஆகானை அம்பலமாய் சுட்டெரியுங்கள். 4 பேருக்கு முன்னாடி நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா 4 சுவருக்குள்ள ஆண்டவருக்கு முன்னாடி அழுகையோட கண்ணீரோட உங்க கண்ணீரை எண்ணெயாய் ஊற்றி உங்க பாவத்தை எல்லாம் சுட்டரிச்சிருங்க. உண்மையான மனம் திரும்புதல், மெய்யான மனஸ்தாபம். இந்த வார்த்தையை நிறைய பேர் மறந்துட்டோம். மெய் மனஸ்தாபம் அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு. ஆதி கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தினாங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி வரணுமா? மனஸ்தாபத்தோடு தேவனிடத்துல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியோட திரும்பி போவீங்க. செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்தா திரும்பி போகும்போது பாவம் மன்னிக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. நம்பர் 1, நீங்க ஆகானை ஆகோருக்கு அருகே சுட்டெரியுங்கள். என்ன நடக்கும்? கர்த்தருடன் வருவார். பாருங்க 7வது அதிகாரம் 12வது வசனம் கடைசியில வாசிங்கம்மா. 7வது அதிகாரம் 12வது வசனத்துடைய கடைசி, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். அப்ப சாபத்தீடானதை எல்லாம் உங்ககிட்ட இருந்து நீங்க தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா இனி உங்க கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்ல. பாவத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்ட, ஏசப்பா தான் வேணும்னு நினைச்சிட்டேன்னா உன் நடுவுல கர்த்தர் இருப்பார். 13வது வசனத்துடைய கடைசி பகுதி, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னால சத்துருக்களுக்கு முன்னாடி நிற்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டுருவேன். பிசாசு முன்னாடி வந்து நின்னு சொல்லுவான், நீ என்ன அவ்வளவு ஒழுக்கமா, நீ செஞ்ச கன்றாவி எல்லாம் எனக்கு தெரியாதா இல்லையா? அவன் சொல்லுவான், அவனுக்கு முன்னாடி நம்மளால நிக்க முடியாது. ஆனா நீங்க பாவத்தை உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா
பிசாசுக்கு முன்னாடி, சத்துருக்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பலன் உண்டாயிரும். ஆமென். பார்க்கலாம். 14வது வசனத்தை வாசிங்க. காலையில் நீங்கள் கோத்திரம் கோத்திரமாய் வர வேண்டும், அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாய் வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாய் வரணும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேரா வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய திட்டம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நடத்துதல் உங்களுக்கு உண்டாயிரும். நீ உன் பாவத்தை மனஸ்தாபப்பட்டு விட்டுட்டேனா, ஆண்டவருக்கு முன்னாடி மனசார விட்டுட்டேனா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்பர் 1, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க தோற்று போயிருப்பீர்களானால், உங்க பரிசுத்த வாழ்க்கையில தோற்று போயிருப்பீர்களா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது முடிவு கிடையாது. இப்ப நீ நினைச்சா கூட நீ உன் மனஸ்தாபப்பட்டு மெய் மனஸ்தாபத்தோட வந்து என்ன பண்ண முடியும்? மெய் மனஸ்தாபத்தோட என்ன பண்ண முடியும்? தேவனிடத்துல திரும்பி வந்தா கர்த்தர் மன்னிக்கவும் மனம் திரும்பவும் செய்வார், மகிழ்ச்சி அடையவும் செய்வார். ஆமென். பரிசுத்த திருப்பம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, ரூத் புத்தகம் 1 அதிகாரம் 3-5 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதல்ல சொன்னேன், தோல்விக்கு பின்னான ஒரு திருப்பத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்க தோத்துட்டோம், உங்க வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கையில தோத்து போயிட்டேன், இனி அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு கட்டாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு பரிசுத்த திருப்பம் உண்டாகும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, ரூத்தின் புத்தகத்துக்கு நேரா திரும்பிக் கொள்ளுங்க. அங்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசித்து காட்ட விரும்புகிறேன். நம்மள யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 3-5 வசனங்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலெக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானார். நம்ம நீங்க நகோமி அப்படிங்கிற ஒரு தேவ பிள்ளைய நம்ம பார்க்கிறோம். நான் ஸ்டில் இன்னமுமே நகோமிய தேவ பிள்ளைன்னு தான் சொல்றேன். ஆமா, ஏன்னா நகோமி செஞ்சது நகோமியும் அந்த குடும்பமும் செஞ்சது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. தேசத்துல அது வரைக்கும் பஞ்சமே வந்தது கிடையாதா? இஸ்ரவேல்ல பஞ்சமே வந்தது கிடையாதா? இஸ்ரவேல்ல சத்துருக்கள் முற்றறிக்கப்பட்டதே கிடையாதா? இஸ்ரவேல்ல எதிரிகள் ஆளுகை செய்ததே கிடையாதா? எல்லாமே நடந்திருக்கு. ஆனா இந்த முறை பெத்லகேம்ல ஒரு 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 பிரச்சனை. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களில் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் அந்த எலிமெலெக்கு செய்த முதல் தவறு என்ன தெரியுமா? அந்த குடும்ப வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணம், ஒரு குடும்பம் செதஞ்சு போனதுக்கு முதல் காரணம், அந்த குடும்பத்துல டிசிஷன் மேக்கரா இருக்கக்கூடிய ஒருத்தர் எடுக்கிற ஒரு முடிவு, அருவருப்பில் அடைக்கலம் தேடின எலிமெலெக்கு. ரெண்டாவது சொல்றேன், இங்க நிறைய குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு இருக்கிறது, நிறைய குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? டிசிஷன் மேக்கிங்ல இருக்கக்கூடிய ஆள் எடுக்கிற ஒரு தீர்மானம். குறைவு வந்துருச்சுதான், இழப்பு வந்துருச்சுதான், தவற விட்டுட்டோம் தான், அதுக்காக அருவருப்பானதை போய் அடைக்கலம் தேடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், வாட் இஸ் யுவர் சாய்ஸ் அப்படிங்கறதுல உங்க வாழ்க்கையோட அடுத்த நிமிடங்களே இருக்கு, அடுத்த நொடிகளே இருக்கு. உங்க நிமிஷத்தை, உங்க டைமை நீங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் போன் கூட தான் உட்கார்ந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் மணிக்கணக்கா. நான் இப்பெல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் போறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடக்கிறதே ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கும். காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 1 மணிக்கு 1:30 மணிக்கு முடிப்பாங்க. இந்த 10 மணி மீட்டிங்க்கு எல்லாரும் சேர்றதுக்கே 11, 11:30, 12 மணிக்கெல்லாம் உள்ள உட்கார்ற ஆள்லாம் இருக்கும்.
ஆண்டவருடைய பிரசன்னத்துல வர்றோங்கிற பயமே இருக்காது. நம்ம 10 மணிங்கிறது 9:45 போனோம்னா மீட்டிங் நடத்துற பாஸ்டரே இருக்க மாட்டாங்க. ரைட்? சரி, அப்படியும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப ஒப்பு கொடுத்து, ஊழியக்காரங்க மீட்டிங்ல பிரசங்கம் பண்றப்ப பிரசங்கியார் எல்லாரும் சொல்றது, நான் பாஸ்டருக்கு பேசுறது கொஞ்சம் பயமா இருக்கு, என்னை விட பெரியவங்களா இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவர் பேசின வார்த்தைகளா என்னவோ ஊழியக்காரனை மனம் திரும்ப பண்ணுகிற வார்த்தைகளாகவே இருக்கும். எல்லாத்தையும் கேட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு சாப்பிட உட்காருவாங்க பாருங்க. சாப்பிட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் பண்றேங்கிற பேர்ல 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து கதை, வந்த பிரசங்கியார பத்தி, வந்த ஊழியக்காரனை பத்தி, வராத ஊழியக்காரனை பத்தி. இதுக்கு பயந்துட்டே என்ன பண்றதுல ஊழியக்காரங்க மீட்டிங்னாலே மேக்ஸிமம் போறது. நான் 2 இடத்துல என்னோட ஃபெலோஷிப் வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஒண்ணு, நான் ஊழியத்துல அழைக்கப்பட்ட காலம் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 2010 இருந்து இதுவரையிலும் ஆமேன் உண்மையாவே கொஞ்சம் ஃப்ரீயா ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுனால எங்க பாஸ்டர் நடத்துற பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்க்கு போவேன். 2, என்னுடைய நண்பர் பாஸ்டர் யோவான் நடத்துற ஃபெலோஷிப். அதுல கொஞ்சம் நமக்காக மட்டுமே ஜெபிக்க முடியும், பர்சனலா ஜெபம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்காக நான் சரியாகணுங்கிறதுக்காக அந்த ஃபெலோஷிப்காக போவேன். லோக்கல் ஃபெலோஷிப்ல ஓகே வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் போறதுண்டு, அவ்வளவுதான். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல வீணா போறது காரணமே நம்ம சூஸ் பண்ற அந்த ஃபெலோஷிப் தான். நீங்க யார் கூட இருக்கிறீங்க, எது கூட உட்கார்ந்து பேசுறீங்க, எது கூட நேரம் செலவு பண்றீங்க, இதுலதான் இருக்குங்க. இருக்கீங்களா? எலிமலைக்கு அருவருப்பான மோவாப் தேசத்துல போய் அடைக்கலம் தேடினார். 2வது, அங்கேயே பெண் கொண்ட 2 மகன்கள். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எலிமலைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நகோமி கல்யாணம் பண்ணி வைக்கல, அவர்கள் பெண் கொண்டார்கள் அப்படின்னு இருக்கும் பாருங்க 4வது வசனத்துல. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மூத்தவன் போய் ஒர்பாலையும் சின்னவன் போய் ரூத்தையும் கல்யாணம் பண்ணிட்டான். இதுல அவங்க அப்பா இல்ல, அப்பா இறந்துட்டாரு, நகோமியும் இல்ல. இப்ப நகோமி அதுல முடிவெடுக்கிற இடத்துல இல்ல. நிறைய வீடுகள்ல இதான் பிரச்சனை. அம்மானா கிள்ளு கீரையா இருக்கும். அம்மானா எப்படி இருக்கும்? ஏன்னா காசு கொடுக்கறது யாரு? அப்பா. வாங்கி தர்றது யாரு? அப்பா. அதனால இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் அப்பா வேணும். அதே நேரத்தில் அப்பா ஒரு 2 திட்டினார்னா அப்பா மட்டும் அம்மா வேணும். அம்மா ஏதாவது நல்லது சொன்னாங்கன்னா நம்ம வீடு நிறைய வீடுகள்ல அம்மா பேச்சை கேட்கிற ஆட்களே கிடையாது. இங்க கிலியோனும் மக்லோனும் அப்படிதான் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. அடுத்த 10 வருஷம் அவங்க திருமண வாழ்க்கையில இருந்தாலும் 2 பேருக்குமே குழந்தை இல்லை. திருமண வாழ்க்கையுடைய முதல் ஆசீர்வாதமே குழந்தை செல்வம் தான். அந்த குழந்தை செல்வம் இல்லை. 2வது, திருமண வாழ்க்கையுடைய பெரிய ஆசீர்வாதமே ரொம்ப வருஷம் 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதா. அதுவும் இல்லை. 10 வருஷத்துல 2 பேரும் இறந்துட்டாங்க. கல்யாணம் ஆகி முதல் வருஷம் நடந்திருந்தாலாவது வேற, இல்ல கல்யாணம் ஆகி ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்திருந்து இறந்துருந்தாங்கன்னா வேற. இது 2ம் கட்டான இந்த 10 வருஷம் 11 வருஷத்துல ஒரு திருமண வாழ்க்கை தோத்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைகளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒர்பால் ரூத்துடைய நிலைமையை. 3வது, நகோமியும் தவறு செய்தாள். ஆண்டவரை அறியாத நகோமி. ஆண்டவர் அறியாத நகோமி. நகோமி திரும்பி பெத்லெஹேமுக்குள்ள வரும்போது எல்லாரும் நகோமியா அப்படின்னா இவ சொல்றா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுமா? ஆண்டவருக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுமா? நமக்கெல்லாம் பேர் வைக்கும் போதே ஆண்டவர் நம்ம என்னவாக போறோம்னு தெரிஞ்சுதான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்ப எனக்கெல்லாம் ஞானஸ்நான பேர் கொடுக்கும் போது எங்க பாஸ்டர் கேட்டார், உனக்கு என்ன பேர் வைக்கணும், ஏதாவது சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. இல்ல பாஸ்டர், நீங்க எனக்கு ஜெபம் பண்ணி அப்பா தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும், பிள்ளை அப்பாட்ட பேரெல்லாம் வைங்கன்னு சொல்லக்கூடாது, நீங்க எனக்கு என்ன பேர் வச்சாலும் நான் ஓகே அப்படின்ட்டு. ஆனா மனசுக்குள்ள ஆசை, ஒரு ஜோஷுவா, ஒரு டேவிட், ஒரு தாவீது, ஒரு பவுல் அப்படிலாம் வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்கள ஹீரோ இல்ல, பைபிள்ல ஹீரோயிக் கேரக்டர்ஸ், லீடிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு நினைச்சேன். ஆனா தண்ணியில முக்கி எடுத்தார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இன்று முதல் நீ தீமோத்தேயு என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு. தீமோத்தேயு என்று அழைக்கப்படுவாய். எனக்கு நான் நினைச்சேன் இவர் இங்கிலீஷ்ல தி மேத்யூன்னு சொல்றாரு போல, அப்போஸ்தலர்கள முதல் பேர் வருவான் மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு
நான் நினைச்சிட்டு போயிட்டு பைபிளை போய் பார்க்கிறேன், அது தீமோத்தேயுன்னு ஒரு ஆள் இருக்கு. இந்த பேருக்கு என்னடா அர்த்தம்னு எங்க பாஸ்டர் வீட்டுக்குள்ள பெட்ரூம் வரைக்கும் போகக்கூடிய ஆட்கள்ல நானும் ஒருத்தன். பாஸ்டர் அவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் விட மாட்டாங்க. எங்களை அவர் பிள்ளையா வச்சிருந்ததுனால நாங்க உள்ள வரைக்கும் போய் எங்க பாஸ்டருடைய கன்கார்டன்ஸை எடுத்து அதுல பேர் அர்த்தம்லாம் இருக்கும். அதுல தீமோத்தேயுக்கு என்ன பேர் அப்படின்னா தேவ மேன்மைன்னு இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பைபிளை நல்லா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த மூல வார்த்தைகள் எல்லாம் பாடும்போது பாடுகளுக்கு நடுவிலே தேவனை மேன்மைப்படுத்துகிறவன் இருந்துச்சு. என்னை அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியும், இல்ல நம்ம சர்ச்சில் இருக்க பிள்ளைகளுக்கு தெரியும். என்ன கஷ்டம் வந்தாலும் ஏசப்பாவை உயர்த்துற ஒரே வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கஷ்டமும் இருக்கும், தேவனை உயர்த்துறதும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் வாழ்க்கை தேவனை மேன்மைப்படுத்துறதுக்கு தான். ஊழியமும் அப்படிதான். ஜூடி, ஜீவனுள்ள தேவன் இயேசுவே அப்படிங்கிற வார்த்தை முதல் எழுத்துக்களுடைய சுருக்கம். ஜூடி, ஜூடா அப்படின்னா புகழ் அப்படின்னு அர்த்தம். தீமோத்தேயு தேவ புகழ்னு அர்த்தம். இப்ப என் பேரை சேர்த்து சொல்லுங்க, புகழ், தேவ புகழ். அல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில எல்லா மேன்மையும் கர்த்தருக்கு மாத்திரம் வாழ்ற அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்க எல்லாருடைய பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நகோமின்னு கர்த்தர் பேர் வச்சுட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல அவளுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. நகோமினா மகிழ்ச்சியானவள், நகோமினா இன்பமானவள், நகோமினா சந்தோஷமானவள். இப்ப அவ வாழ்க்கையில எதுவுமே இல்ல, ஆனா இன்னும் அவ நகோமியா தான் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் அவளுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சிருக்க. நீங்க பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் வேதாகமத்துல சிறந்த பாட்டி யாரு அப்படின்னா நகோமி தான். எந்த நகோமியோட வம்சம் அற்று போயிருச்சுன்னு நினைச்சாங்களோ அந்த நகோமியோட வம்சத்துல தான் யாரே வந்தா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற பாருங்க, ஆண்டவருடைய திட்டங்கள் உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம். இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கையில, இப்ப நீங்க இருக்கிற குடும்ப வாழ்க்கையில ஒருவேளை தேவ திட்டம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம், தேவனுடைய காரியம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன? நம்ம தான் போய் கடன் வாங்கணும், தேவன் கடன் கொடுக்கல. அல்லேலூயா. நம்ம தான் போய் ஒரு காரியத்தை சூஸ் பண்ணோம், நம்ம தான் ஒரு இடத்தை மோவாபிய தேசத்தை சூஸ் பண்ணோம், நம்ம தான் மோவாபிய பெண்களை சூஸ் பண்ணோம், நம்ம தான் மோவாபிய வாழ்க்கையை சூஸ் பண்ணோம். மோவாப் அருவருப்பானது இல்லையா? மோவாப் அருவருப்பானது இல்லையா? அருவருப்பான ஒண்ணு சூஸ் பண்ணதுனால தானே குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிட்டோம். அதோட விளைவு என்னாச்சு? அவங்க வம்சம் சபிக்கப்பட்டிருந்தது, மோவாபுடைய வம்சம் சபிக்கப்பட்டிருந்தது, மோவாபுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டிருந்தது, மோவாபிய பெண்களாகிய ஒர்பால் ரூத்துடைய சரீரம் சபிக்கப்பட்டிருந்தது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்கப்பா? ஒரு முடிவு, ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். எங்கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். முடிவெடுத்தா தொடங்கும், முடிவில் ஒரு துவக்கம். அல்லேலூயா. முடிவுல தான் ஒரு துவக்கமே ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஒரு முடிவை தீர்மானமா எடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த முடிவை மாத்தவே கூடாதுங்கிற ஒரு முடிவை முதல் எடுங்க. என்ன முடிவு எடுக்கணும்? அருவருப்பானதுல அடைக்கலமா வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி நான் தேவனை சார்ந்து கொள்ள போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுங்க, நான் முதல்ல விட போறேன். முதல்ல என்ன பண்ண போறேன்? விட்டு விடுவதை முடிவெடுங்கள். விட்டு விடுவதற்கு முடிவெடுங்க. இரண்டாவது, கை கொள்ளுவதற்கு முடிவெடுங்கள். அல்லேலூயா. மோவாபை விடுறேன்னு முடிவெடுங்க. என்ன ஆனாலும் சரி நகோமியை விட மாட்டேன்னு முடிவெடுங்க. கடைசியா 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. தேவன் கொடுக்கிற வாழ்க்கைய ஆமென் சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்க, முடிவெடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 வருஷ திருமண வாழ்க்கை தான், நல்லா வாழ்ந்த வாழ்க்கை தான். கிலியோனும் ரூத்தும் நல்லா தான் வாழ்ந்திருக்காங்க. இப்ப இறந்துட்டான், என்ன பண்ண முடியும்? அந்த 10 வருஷ வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துடுறேன்னு சொல்லிட முடியாது. ஆண்டவர் அவ வாழ்க்கையில, ரூத்தின் வாழ்க்கையில வச்சிருந்த திட்டம் வேறு. என்ன திட்டம் வச்சிருந்தாரு? போவாஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போவாஸ சந்திக்க ஆயத்தப்படணும். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு எமோஷனலா இங்க பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. கிலியோன் ரூத்தை தேர்ந்தெடுத்தான், ஆனா ரூத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் தான் தேர்ந்தெடுத்தார், ரூத்தை கொண்டு வந்தார், ரூத்தை கர்த்தர் பிளஸ் பண்ணார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல்ல ஆகாத மோவாபை விட்டுட்டு வர்றதுக்கு முடிவு எடுக்கணும். இரண்டாவது, சரியான இஸ்ரவேலை தேர்ந்தெடுக்கணும். கடைசியா கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுக்கிற வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க ஆயத்தப்படணும். இது எல்லாமே கொஞ்சம் புத்திக்கு எட்டாதுதான்.
எப்படி பாஸ்டர், மத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஊர் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்கும், மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? கிடையாது கிடையாது. இன்னைக்கு தேவன் உங்களோடு நேரடியா பேசுகிறார். நான் கொடுக்காத உன்னை நீ வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அதை தூக்கி எறிஞ்சிட்டு நான் கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள வா. உங்க குடும்ப வாழ்க்கை பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நிறைய பேர், நிறைய பெத்தவங்க ஜாதிக்காகவும் வரதட்சணைக்காகவும் கவர்மெண்ட் வேலைக்காகவும் இன்னைக்கு ரெண்டு தப்பு செய்யறாங்க. ஒண்ணு, தேவ சித்தமில்லாத ஒரு உறவுக்குள்ள தம் பிள்ளைகளை தள்ளுறாங்க. ரெண்டு, பிள்ளைங்க லவ் பண்ணாலும் சரின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. இதுல தேவ திட்டம் இருக்கா, தேவ விருப்பம் இருக்கா, எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. சொல்றேன், வேண்டாங்க வேண்டாங்க. நம்ம முன்னாடியே நம்ம பிள்ளைங்க குடும்ப வாழ்க்கை இல்லாம நாசமா போறதை நம்ம பார்க்க வேண்டும். இப்ப கொஞ்சம் கடினமா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு வருத்தமா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். தேவன் தராத ஒன்றை தூக்கி எறியவும், தேவன் தருகிற ஒன்றை பெற்றுக்கொள்ளவும் ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. விளைவு என்ன தெரியுமா? ரூத் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். 4வது அதிகாரம் 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், மனைவியானால் ஆமென், ஹல்லேலூயா. ரூத் கிட்ட பிரச்சனை இல்ல. 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா அதுக்கு ரூத் காரணம் இல்ல. ஒருவேளை ரூத்தோட தலைமுறையோட எல்லாம் முடிஞ்சுது, 10ஆம் தலைமுறையோட ஆண்டவர் இந்த மோவாபிய சாபத்தை கர்த்தர் ரூத் இடத்துல முறிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை தொடர்ந்து வந்த எல்லா சாப கட்டுகளையும் கர்த்தருடைய ஆயத்தமா இருக்கிறார். உங்க குடும்ப வாழ்க்கையை உங்களிலிருந்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் தொடங்க ஆயத்தமா இருக்கிறார். உங்களிலிருந்து ஆசீர்வாத வம்சம் தழைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, தோற்று போன ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் துவங்கி திருப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆசீர்வாத துவக்கம். ஆமென், அல்லேலூயா. முதல்ல சொன்னேன் ஒரு பரிசுத்த திருப்பம், இரண்டாவது ஒரு ஆசீர்வாத திருப்பம். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துக்கு நேரம் உங்க கவனத்திற்கு. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துக்கு நேரம் உங்க கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 30வது அதிகாரத்துடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். சிக்லாகுக்கு வந்து சேருவதற்குள்ளே சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். கவனிங்க, 6வது வசனம் சொல்றது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். சோ தாவீது தன்னுடைய பொறுப்புல ஃபெயில் ஆகிறான், தன்னுடைய அழைப்புல தோற்று போகிறான், தான் எடுத்த ஒரு காரியத்துல தோற்று போகிறான். சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு தானே? இன்னைக்கு தான் ஆண்டவர் ஒரு சீக்கிரட்டை காமிச்சு கொடுத்தாரு. இப்போ ஜஸ்ட் உங்களோட வசனம் வாசிச்சுட்டு ஏன் அமலேக்கியர் தென்புறத்துல வந்து விழுந்தார்கள்? அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்தார்கள் இல்லையா? 27வது அதிகாரத்துக்கு நேரம் திருப்புங்க. 10வது வசனத்தை வாசிக்கலாம். என்று ஆகீஸ் கேட்கும் போது தாவீது என்ன சொல்வாராம்? தென் திசையிலும் எரேமியேலுடைய தென் திசையிலும் கேனானூருடைய தென் திசையிலும். அவன் போய் சொல்லுவான். ஆகீஸ் கேட்டா நம்ம இப்படி சொன்ன, இங்க இந்த தென் திசையில எல்லாம் நான் யுத்தம் பண்ணேன்னு சொல்லுவேன். அப்ப தாவீது ஆகீஸ் நம்பிடுவார்ல. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சொல்லுகிற பொய்யெல்லாம் உண்மையாயிரும். நீங்க சொல்ற பொய் எல்லாத்தையும் பிசாசு உண்மையாக்கிடுவான்.
தாவீது தென் திசையில போய் கொள்ளையடிச்சேன் யுத்தம் பண்ணேன்னு சொன்னா, இப்ப அமலேக்கியர் என்ன பண்ணிட்டாங்க? தென் திசையில யுத்தம் பண்ண வந்தப்போ சிக்லாக கொள்ளையடிச்சு போயிட்டான். சிக்லாக்ல இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. சரி, இது ஒரு இன்சைட், அப்படி வச்சுக்கங்க. இப்ப தாவீது தோற்று போகிறான் இல்லையா? தாவீது அழைக்கப்பட்டவன், தாவீது ஜனத்திற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். சவுல் ஆண்டவர் பெருசா நம்பினார், சவுல் ஏமாத்திட்டான். அந்த ஏமாற்றத்திற்கு பதிலாக கர்த்தர் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட ஏற்படுத்தின மனுஷன் தான் யாரு? தாவீது. அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், அதிகாரப்படுத்தப்பட்டவன், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய ஆழமான இருதயத்திற்கு ஏற்றவன், எல்லாம் இருந்துச்சு. எங்க தாவீது தோத்து போனான்? எங்க தோத்து போனான்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி ஜெயிக்கலாங்கிறது தெரிஞ்சிடும். அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்பர் 1, 21வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். தாவீது முதல் தடவை தாவீது முதல் முறை யுத்தம் பண்ண போகும்போது 7ஆம் பள்ளத்தாக்குல யாரை யுத்தம் பண்ணுவான்? யாருக்கு எதிரா? கோலியாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். அப்ப கோலியாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது கோலியாத் கேட்பாரு, பட்டயமும் இல்ல ஈட்டியும் இல்லாம என்கிட்ட வர்ற, கவன் கல்ல எடுத்துட்டு வர நாயான்னு கேட்பாரு இல்லையா? அப்பதான் தாவீது சொல்லுவார், பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் தேவன் ரட்சிக்கிறவர் அல்ல, நான் கர்த்தருடைய நாமத்துல வர்றேன்னு சொல்லி அந்த யுத்தத்தை பண்ணுவோம். ஆனா இப்போ யுத்தத்துக்கு போகும்போது அந்த 7ஆம் பள்ளத்தாக்குல நீ கொன்னியே கோலியாத்து, அவன் பட்டயம் இங்க இருக்கு அப்படின்னு ஆசாரியன் சொல்லும்போது தாவீது ரொம்ப அழகா சொல்லுவான், அதை விட நிகரில்லாத பட்டயம் வேறு கிடையாது. அதுதான் அந்த பட்டயத்தை கொடு, ஜெயிச்சிருவேன். நீங்க சொல்லுங்க, தாவீது 7ஆம் பள்ளத்தாக்குல ஜெயிச்சது காரணம் பட்டயமா தேவனா? இன்னைக்கு நம்ம அற்புதங்களை சார்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை சார்ந்து கொள்வதில்லை. அன்னைக்கு தாவீதுடைய முதல் தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? தோல்விக்கான முதல் காரணமே அவன் பட்டயத்தை சார்ந்து கொண்டான். பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயம், பராக்கிரமசாலி தேவன் இல்லையா? இங்க நம்ம தேவனை சார்ந்து கொள்ளாம பட்டயத்தை சார்ந்து கொண்டு, அறிவை சார்ந்து கொண்டு, அனுபவத்தை சார்ந்து கொண்டு, அற்புதங்களை சார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் அபிப்பிராயத்தினால எல்லாம் இங்க ஜெயிக்க முடியாது, அவருடைய அபிஷேகத்தினால தான் ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது 27வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல பகைவனை சேர்ந்து கொள்வான். பகைவனை சேர்ந்து கொள்வான். எந்த பெலிஸ்தியனை ஜெயிக்கணும்னு கர்த்தர் வச்சிருந்தாரோ அந்த பெலிஸ்தியன் இடத்திலே போய் அடைக்கலமா போயிருவான். நீங்க ஜெயிக்க வேண்டிய பாவத்தையே இன்னைக்கு அடையாளமாக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அடையாளத்தை விட்டுட்டு நீங்க தேவன் ஏற்காத, தேவன் தராத ஒண்ணு போய் சேர்ந்து கொள்ளக்கூடாது. 3வது பொய்யை சேர்ந்து கொண்டான். இப்ப சொன்ன பாத்தீங்களா? ஆகீஸ் கேட்டா இவன் யுத்தத்துக்கு போனேன்னு சொல்லணும், ஆனா இவன் பொய் சொல்லுவான். இந்த பொய் சொல்லுகிற நாவு, சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், அனுபவிச்சு அடைக்கப்படும். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, பொய் சொல்லுகிற வாய்க்கு புவா கிடைக்காது. புவா கிடைக்காது. ஆமா, பொய் சொன்னா புவா கிடைக்காது. விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பொய் தனியா வராது, கூட்டத்தோட தான் வரும். நீங்க ஒரு பொய்யை காப்பாத்துறதுக்கு 10 பொய் சொல்லணும், ஆனா உண்மை தனியா தான் இருக்கும். உண்மையை நீங்க காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, உண்மை உங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. ஒரு பொய்யை சரியா சொன்னோமா இல்லையான்னு தெரியாம நம்ம எத்தனை பொய் சொல்லி இல்லையா? வேண்டாம், உண்மையை சொல்லி அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா அப்படின்னு சொல்லி ஒரு மடத்துல தான் தங்கி என்னுடைய ஸ்கூலிங் இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, அப்புறம் விவேகானந்தர், இவங்க தான் முக்கியமான லீடர்ஸா அவங்க இது பண்ணுவாங்க. இதுல விவேகானந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களும் அஜித், விஜய், சூர்யா அப்படின்னு ஹீரோஸ் ரசிகர்களா இருக்கும்போது நான் என்னுடைய அந்த டீன் ஏஜ்ல நான் விவேகானந்தருடைய பரம ரசிகனா இருந்தேன். அவருடைய தாட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுமின் விழுமின் கருமம் கைகொடும் முறை விடாது மீன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் சொன்ன ஒரு தாட்டு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் கேட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பொய் சொல்லி தப்பிக்காத, உண்மையை சொல்லி மாட்டிக்கோ. சொல்லுங்க, பொய் சொல்லி தப்பிக்காத, உண்மையை சொல்லி
மாட்டிக்கோ. ஏன்னா பொய் உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது அப்படின்னு விவேகானந்தர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன பிள்ளை இருக்கு, அப்ப கிறிஸ்தவன் அல்ல நான், இந்த மடத்துல இருக்கும்போது. நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை இப்படி சொல்றேன், சத்தியத்தை கை கொள்ளுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். ஸ்பீக் ட்ரூத், பி ட்ரூத். ஹல்லேலூயா. உண்மையை பேசுங்க, உண்மையா பேசுங்க, உண்மை உங்களை காப்பாற்றும். உண்மையை நீங்க காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியமே, சத்தியம் நம்மளை காப்பாற்றும். ஹல்லேலூயா. மூன்றாவது பொய்யை சேர்ந்து கொண்டான். நான்காவது போதும், 3 பாயிண்ட் போதும். பட்டயத்தை சார்ந்து கொண்டான், பகைவனை சேர்ந்து கொண்டான், பொய்யை சேர்த்து கொண்டான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில அவன் எடுத்த அந்த அழைப்புல தோத்து போக வேண்டிய சூழ்நிலை. நான் உங்களை பார்த்து அதான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் நீங்க ஜெயிக்க வேண்டிய பாவத்தை சேர்ந்து கொள்ளாதீர்கள். எந்த சூழ்நிலையிலையும் பொய்யை சேர்ந்து கொள்ளாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க கடந்த கால அனுபவத்தையோ அற்புதங்களை சேர்ந்து கொள்ளாதீங்க. கர்த்தர் அப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புதிய வழிகள் ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அதோடைய விளைவு, சத்துருக்களுக்கு முன்னாடியே பரியாசம் பண்ணிட்டு கோழைய வாயில ஜொல்ல வலிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி நின்னான். எந்த யுத்தத்துல ஜெயிக்கணுமோ அந்த யுத்ததாரிக்கு முன்னாடி குடும்பத்தை இழந்து கூட இருக்கிறவங்களால அசிங்கப்பட்டு எல்லாம் நடந்துச்சு. சரி, இப்ப இதுல என்னதான் வழி? ஊழியத்துல ஜெயிக்கணுமா பாஸ்டர் பிரதர்? அழைப்புல ஜெயிக்கணுமா? தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணுமா? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்னு? அல்லேலூயா. அந்த தேவ திட்டமும் தேவ அழைப்பு நிறைவேறணும்னா தாவீது நமக்கு வழிகாட்டுறாரு. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்துடைய கடைசி பகுதி, தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட்எவர் மேபி, wherever may be, whoever may be, யாரா இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன நடந்திருந்தாலும் சரி, தேவ பிரசன்னத்தையும் தேவ வார்த்தையையும் சார்ந்து கொள்ளுங்கள். Give preference to the word of God and the presence of God. Hallelujah. Give preferred to the word of God and the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு, தேவ சமூகத்துக்கும் தேவ வார்த்தைக்கும் நீங்க முதலிடமும் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, நான் தேவனுடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க இழந்து போன சகலத்தையும் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. 19வது வசனம் முடிச்சது, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றும் குறைபடாமல். இந்த வார்த்தை நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன ஆசீர்வாதம் உங்க தலையில வச்சு அனுப்புறேன். ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீங்க. நீங்க முதலிடமும் முக்கியத்துவமும் முதன்மையும் கொடுக்க வேண்டியது எதுக்குதான்? தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ பிரசன்னத்திற்கும் தேவ சமூகத்துக்கும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உழந்து போயிருச்சு, உபயோகமற்று போயிருச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். நான் சொன்னேன், இதை செய்து முடிப்பேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்து முடிப்பேன். என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், நீ உயிர் அடைவ. உன்னை இந்த தேசத்துல வைப்பேன். நான் கர்த்தர்னு அறிந்து கொள்வேன். நான் கர்த்தர், நான் தான் உன்னை கொண்டு வந்தேன் நீ அறிந்து கொள்வேன். நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன் நீ அறிந்து கொள்வேன். நான் தான் உன்னை ஏற்படுத்தினேன் என்பதை விளங்கிக் கொள்வேன். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்பர் 1, நீங்க உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்துல தோற்று போயிருப்பீங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. உடன்படிக்கையை உடைச்சு போட்ட நாட்களுக்கு பதிலா இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி பரிசுத்த உடன்படிக்கைக்கு நேரா வாங்க. பாவத்தை இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தனிமையில ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல உங்க அந்தரங்க பாவங்களை ஆண்டவருக்கு முன்னாடி அறிக்கை செய்து, இனிமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, யாரும் பார்க்காததை நீங்க பார்த்தீங்க, இருள் அறியுமா ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. அப்பா, என்னுடைய எல்லா மறைவான பாவங்களை நீங்க அறிவீங்க ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். மறைவான பாவங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காப்பாற்றுவீராக. நான் மறைத்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட
உதவி செய்வீராக. அதை விட்டுவிட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிரசன்ஸ் ஃபீல்ட் லைஃபை எடுத்துக்கொள்ளுங்க. பலனுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அங்கீகாரம் உள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எந்த பட்டணத்துக்கு முன்னாடி நீங்க தோத்து போனீங்களோ, எந்த பாவத்திற்கு முன்னாடி தோத்து போனீங்களோ, அதே பாவத்தை ஜெயிக்க, அதே சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவார். 2 குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிருப்பீர்கள், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை நீ மோவாபுக்கு போனதினாலும், மோவாபில் பெண் கொண்டதினாலும் மட்டுமல்ல, உன் தேவன் யார் என்பதை நீ அறியாததினாலேயே இந்த பஞ்ச நாட்கள் இப்படி உட்கார்ந்து. திரும்பி வா, திரும்பி வா, பெத்லகேமுக்கு திரும்பி வா, அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பி வா, ஆண்டவரிடத்துல திரும்பி வா. இன்னமும் நீ நகோமிதான், இன்னமும் நீ நகோமிதான், நீ மாறா அல்ல. உன் வாழ்க்கை கசந்து போய் இருக்கலாம், ஆனா கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன் இன்னைக்கு உன்னை அழைக்கிறார் மகளே. திரும்பி வா, திரும்பி வா. பாவத்தை மோவாபை விட்டுட்டு வா, மோவாபை விட்டுட்டு வா. தேவனை பிடித்து கொள்ள வா. கர்த்தர் கொடுத்த புதிய வாழ்க்கையாக போவாசை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு வா. இன்னைக்கு தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க வம்சத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க 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 வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா சாப கட்டுகளும் இன்னைக்கு உடைய போகிறது. எல்லா சாப கட்டுகளும் உடைய போகிறது. சரீர பிரகாரமான சாபம், வாழ்க்கையில் இருக்கிற சாபம், குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் உடைய போகிறது. ஆமென். தேவன் ஒரு திருப்பத்தை தர விரும்புகிறார். தேவன் திருப்பத்தை தர ஆயத்தமாய் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். உங்க சரீரம் சபிக்கப்பட்டதா இருந்த சரீரம் இன்றைக்கு அற்புதமாய் மாற போகிறது. உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சாபம் இருந்ததை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க வம்சத்தை உங்களிலிருந்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னிலிருந்து ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். மூன்றாவதாக, அழைப்பில் தோற்று போனாயோ, அழைப்பில் தோற்று போனாயோ, இன்றும் ஒன்று முடியவில்லை, இன்றும் ஒன்று முடியவில்லை, இன்னும் ஒன்று முடியவில்லை. கர்த்தர் இன்றைக்கு கூட உன்னை பார்த்து சொல்றார், போதும். பட்டயத்தை சார்ந்து கொண்ட காலங்களோ, பகைவனை சார்ந்து கொண்ட காலங்களோ, பொய்யான காரியத்தை சார்ந்து கொண்ட காலங்களும் போதும் மகனே. திரும்பி வா, திரும்பி வா. தேவ பிரசன்னத்தையும் தேவ வார்த்தையும் கையில் எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவன் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். தேவ வார்த்தைக்கு இடம் கொடுப்பாயானால், தேவ சமூகத்திற்கு நீ முதலிடம் கொடுப்பாயானால், உன் அழைப்புல நீ தோற்று போக மாட்டீங்க. உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததெல்லாம் ஒன்றும் தவறாமல் நிறைவேறும், ஒன்றும் தவறாமல் நிறைவேறும். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஆண்டுடைய பிரசன்னத்தில் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்களுக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. இனி உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நீ உங்களை விட்டு போக மாட்டாண்டவரே. நான் வழி மாறி போனது உண்மைதானப்பா, என்னை தேடி வந்த மேய்ப்பன் அன்பு ஏசப்பா. நான் வழி மாறி போனது உண்மைதானப்பா, என்னை தேடி வந்த மேய்ப்பன் அன்பு ஏசப்பா. உங்க கைக்குள்ள வச்சுக்கங்கப்பா, என்னை என்றும் நீரே நடத்துங்கப்பா. உங்க கைக்குள்ள வச்சுக்கங்கப்பா, என்னை என்றும் நீரே நடத்துங்கப்பா. தகப்பனே, உங்க பிரசன்னத்தில் எங்களை தருகிறோம். தேவன் தந்த திருப்பத்திற்குள்ளாக எங்களை நடத்துவீராக. காலந்தோறும் இப்படியே விழுந்து போன வாழ்க்கை எங்க பிள்ளைகளுக்கு வேண்டாம். இந்த செய்தியை கேட்டு மண்டையில திரும்பிக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
கர்த்தர் ஆமென் தகப்பனை பரிசுத்த வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் ஏற்ற திருப்பங்களை இன்றைக்கு சந்திக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திரும்பவும் திருப்பங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உன்னத பிரசன்னத்தில் விட்டு கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.